ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. அருள் தரும் உன் விழிகள், அமுதமே உன் மொழிகள், கருணைதான் உன் வழிகள், கலைந்திடும் வரும் வழிகள். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நமது கடந்த சில வகுப்புகளில் அன்னையின் சீடர் சுவாமி ஈசானானந்தர் அவருடைய குறிப்புகளிலிருந்து சில பகுதிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அனுபவசிகளில் வருது. அவர் அன்னைக்கிட்ட கிட்டத்தட்ட 11 வருடம் காலம் அன்னை கூடவே இருந்து கடைசி நாள் வரைக்கும் அன்னை கூடவே இருந்திருக்கிறாரு. அதனால் நிறைய விஷயங்களை அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அது நம்ம தனி புஸ்தகமாகவே நம்மக்கிட்ட கிடைக்குது. அன்பு மொழிகளில் அதிலிருந்து சில பகுதிகளை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். மற்றது அன்னையின் சந்நிதியில் அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தில் அது கண்டினியூ ஆகுது இருக்குது. நம்ம அவருடைய குறிப்புகள் ரொம்ப நமக்கெல்லாம் தேவையான அளவுக்கு ஒரு விஷயங்களை கொண்டு இருக்கிறதுனால நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். கடந்த வகுப்பில் நம்ம பார்த்துருந்தோம். அன்னை சில கருத்துக்களை கூறியிருந்தாலும் அந்த அன்னையின் தம்பி பிள்ளைகள் நளினி, ராது, மாக்கு, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விவாதம் நடக்கும்போது அது என்னன்னு அம்மா கேட்கும்போது, இந்த பொய் எந்த வித பொய் நல்ல பொய், எந்த பொய் சரியில்லை அப்படிங்கிறத பற்றி அவங்க அம்மனியார்கிட்ட ஒரு விவரம் கேட்குறதுக்கு வர்றாங்க. அன்னி கடைசியாக சொல்கிறாங்க, அம்மா பொய் பேசுகிறதே தப்பு. இதில் நல்ல பொய் கெட்ட பொய்ன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமது முயற்சி எல்லாத்தையும் ஒன்று திரட்டி பொய் பேசாமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி கற்றுக்கணும். அதுதான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அதை பற்றி அம்மா கூறியிருந்தாங்க. அதனுடைய இம்பார்ட்டன்ஸு ரொம்ப முக்கியம். குருதேவர் அவருடைய வாழ்க்கை முழுக்க அந்த உண்மையிலேயே நிலை நிறுத்திருக்கிறது. சுவாமி பிரம்மானந்தர் ஒரு முறை ஒரு சீடர் விட்டு தீட்சையில் வாங்கினதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ண போய்விட்டு, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, பார்ப்பா, நீ நிறைய விஷயங்களை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை பேசு, தூய்மையாக இரு, இது 2 போதும் அப்படின்னு 2 வரியில் முடிச்சிடுவார். இது 2 இருந்தால் அவனுக்கு போதும். உண்மையை பேசிக்கோ, தூய்மையான வாழ்க்கை வாடு. அந்த சாமி சொல்கிறாரு. அப்புறம் இவ்வளோ நிறையா பிரம்மானந்தர் நிறையா உபதேசங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. குருதேவர்கள் உபதேசங்கள் இருக்குது, கீதை இருக்குது, நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாமே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. ஒரு 2 பாயிண்டில் இது போதுன்ட்டாரு அப்படின்னு ஜஸ்ட் நினைக்கிறாரு. அப்புறம் அவர் யோசிக்கிறாரு, ஆமாம், இதில் எல்லாமே அடங்கிடுதே. உண்மையை பேசி வாழ்ந்தாலும் போதும், தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் போதுமே, இதுக்குள்ளே எல்லாம் வந்துடும் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. பிற்காலத்தில் அவர் அதை பற்றி நிறையா சொல்லுவார். அந்த மாதிரி அந்த உண்மைக்கான அது முக்கியத்துவத்தை தெளிவாக கூறியிருந்தாங்க. அதனுடைய கண்டினியூஷன் அப்படியே வருது. ஒரு முறை
அன்னை ஜெயராம்பாடியில் இருக்காங்க. சில நாட்களில் நல்லவங்க வந்து நமஸ்கார் பண்ணும், பக்கத்தில் கிராமத்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. நல்லவங்க வந்து நமஸ்கார் பண்ணுவாங்க, தீயவர்களும் வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. அம்மா வந்து நார்மலாக பார்த்தோன்னே சில பேரை முடிஞ்ச வரைக்கும் யார் ரொம்ப தீய மனுஷங்களோ அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க, முயற்சி பண்ணி பண்ணுறாங்க. அது கல்கத்தாவில் வந்து எப்போதுமே அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது கூட 1-2 சீடர்கள் இருப்பாங்க, ஒரு ஒழுங்குபடுத்துவாங்க. அம்மா ஏதாவது சைகை சொன்னாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் தூரத்தில் இருந்து நமஸ்காரம் பண்ணுங்கன்னு அவங்கள தடுத்து விடுவாங்க. ஆனால் ஜெயராம்பாடியில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு சில தீயவர்கள் வந்து பண்ணுறாங்க. அம்மா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஒருத்தர் அந்த மாதிரி வர்றாங்க. அப்போ யாருமே இல்லை, வீட்டில் யாருமே இல்லை. காலில் வந்து உழுகிறதுக்கு நமஸ்கார் பண்ண முயற்சி பண்ண அம்மா சொல்கிறேன் தூரத்திலிருந்து பண்ணுங்கன்னு அவர் வலுக்கட்டாயமாக காலில் நமஸ்கார் பண்ணி ரொம்ப நேரம் தலை வச்சு இது பண்ணுறாரு. அப்புறம் அவர் போனக்கப்புறம் அம்மா போய் படுத்துக்கிறாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து இந்த சீடர் வர்றாரு. என்னப்பா எங்கே போயிருந்தீங்க? அம்மா ஏதோ ஒரு பொருள் வாங்க போயிட்டோ. இன்னொருத்த எங்கே? அவனும் ஏதோ இங்கே தான் இருந்தாம்மா அப்படின்னு. இந்த பார்ப்பா, கல்கத்தாவில் ஒரு ஒழுங்கு நெறி இருக்குது. இந்த மாதிரி வெளியிலேருந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு முறைப்படி அனுப்புவாங்க. இங்கே நீங்கள் யாரும் இல்லை. இன்றைக்கி ஒருத்தர் வந்தால் ரொம்ப மோசமானவன். அவன் பாதத்தை தொட்டு நமஸ்கார் பண்ணதுலேருந்து உடம்பெல்லாம் ரொம்ப எரியுது. ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? இன்னும் இப்படி இருந்தால் என் உடம்பு தாங்காது. அப்போ அம்மா அவ்வளோ வேதனையாக சொல்கிறாங்க. அம்மா எல்லா பாவங்களையும் எடுத்துக்கிறாங்க. அம்மாவிட்ட சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு. ஆனால் சிலர் அந்த மாதிரி மைண்டில் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அந்த தப்பை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த சைடு ஆசீர்வாதமும் வேணும்னு வர்றவங்களுக்கு அம்மாவால் அவங்க பாவத்தை எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வந்தவங்களை அம்மா அந்த சொல்லி அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. குருதேவர் வாழ்க்கையிலும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸில் பேசியிருந்தோம். குருதேவர் கல்கத்தாவில் இருக்கும்போது தக்ஷிணேஸ்வர் கோயிலில் அந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க பேர் பகவதி தாசின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக அங்கே வேலை பண்ணுவாங்க. குருதேவருக்கு நல்ல பழக்கம். பொதுவாக அவங்க குருமார் ரூமுக்கு உள்ளே எல்லாம் போய் அவர் நமஸ்காரம் பண்ணுறது இல்லை. ஒரு முறை குருதேவர் யார்கிட்டும் உள்ளே பேசிகிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் இந்த அம்மா வந்து வாசலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஊதவத்தெல்லாம் காட்டிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ குருதேவர் எப்போதும் போல ஒரு வழக்கமாக, என்ன பகவதி தாசி நல்லா இருக்கியா அப்படின்னு. ஆமாம் நல்லா இருக்கேன் அப்படின்னு. சரி, உனக்கு தானே வயசாகிடுச்சு, ஏதாவது புண்ணிய காரியம் பண்ணியிருக்கியா அப்படின்னு. அது என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் பிருந்தாவனில் ஒரு சின்ன சத்திரம் மாதிரி கட்டி கொடுத்துருக்கேன், யார் வேணாலும் வந்து தங்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஓ, ரொம்ப நல்லதாச்சே அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்ல புண்ணியக்காரியம் பண்ணிட்டேன். வேறு என்ன பண்ணேன்? நான் காசி யாத்திரையெல்லாம் பண்ணி வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அப்பா ரொம்ப சந்தோஷமே, எல்லாம் பண்ணிட்டியா அப்பா, ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் இவ்வளோ நாள் அவளுக்கு குருதேவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணாதவன் குருதேவர் இந்த அளவுக்கு ஒரு நமஸ்தமர் இந்த குருதேவர் இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப இன்னும் ஃப்ரீயாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கும்போது இன்னொருத்தர் ஒரு சீடர் வந்து குருதேவர் நமஸ்கார் பண்ணுறாங்க. உள்ளே போய் நமஸ்கார் பண்ணுறாங்க. இத்தனை வருஷம் அங்கே நமஸ்கார் பண்ணாத, நேரடி போய் பண்ணாதவ ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு போய் நேர குருதேவர் கால் போய் அப்படியே அவர் குருதேவர் மேலே பார்த்துட்றப்ப போய் டச் பண்ணி நமஸ்காரம் பண்ணிடுறாங்க. உடனே குருதேவர் ஏதோ தேள் கொட்டினது போல் ஐயோ அம்மா அப்படின்னு ஓடுறாரு. ரூமுக்குள்ளேயே ஓடுறாரு.
அவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் புரியல. போய் அந்த ஓரத்தில் ஒரு ஜாரில் கங்கா தண்ணி இருக்குது, அதை எடுத்து காலில் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும், இப்படி பேய் எரிஞ்ச போல் அப்படி நின்றுட்டுருப்பாங்க. மற்ற டிவோட்டிஸ் 2-3 பேருக்கு அவங்களும் ரொம்ப புரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த அம்மாவை பார்த்து இந்த அம்மா கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பெரிய பாவம் பண்ணிட்டேன் போல இருக்குன்னு அழுதுகிட்ருக்காங்க. அப்புறம் குருதேவர் இவளை பார்த்து நிலைமை பார்த்து, இந்த பாருமா, நீ வழக்கமாக நமஸ்காரம் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணியிருக்கலாமே, ஏம்மா அப்படி பண்ணுறதானாலும் எனக்கு சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லி குருதேவர் பாட்டு பாடி அவளுக்கு ஆறுதல் சொல்கிறார். அப்புறம் தான் இந்த அமுதமொழிகள்காரர் அவர் எழுதுகிறார், அந்த அம்மா வாழ்க்கை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவங்க வாழ்க்கை அவ்வளோ தூய்மையானதாக இல்லை. அதனால் குருதேவர் எப்போதுமே குருதேவர்கிட்ட அவ்வளோ போக பயப்பட்டுட்டு இருந்தாங்க. குருதேவர் அவ்வளோ இது பண்ணலை. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அந்த அம்மாவும் உஷாராயிடுறாங்க. பட் இருந்தாலும் குருதேவர் சொல்கிறாங்க, நீ இறுதி காலத்தில் உனக்கு பரகதி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்பாராமல் திடீர்னு ஒரு தூய்மை இல்லாதவங்க அந்த குருதேவர் அன்னையார் தொட்டு நமஸ்காரம் பண்ணும்போது அதனுடைய தாக்கம் எப்படிப்பட்டதுங்கிறது இதிலிருந்து நம்ம தெரியறதுக்காக. ஸோ பகவதிதாசி அந்த கதை குருதேவரே சொல்லுவார், அமுதமொழிகள் வருது. அந்த மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி வந்ததை அம்மா கூறி, நீங்கள் கிட்ட இருந்து இப்படியெல்லாம் நடந்திருக்குமாப்பா, இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு முறை ஒரு உத்போதனில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. ஒரு முறை இந்த ஒரு டிவோட்டி இன்னும் புதுசாக யாரோ ஒருத்தர் வந்த ஒரு டிவோட்டி அம்மா, அவங்க 2 பேருக்கு ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதம் ஆகுது. அப்புறம் இந்த பழைய டிவோட்டி அவங்கள ரொம்ப கடுமையாக திட்டுறாங்க. அம்மா கேட்டு கேட்டு பார்க்குறான், அம்மா விடம்மா, நீ விடம்மா, அதை பற்றிலாம் பேசாத அப்படின்னு. மறுபடியும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப கடுமையான வார்த்தையால் திட்டுறாங்க. அப்புறம் அம்மாவை நிறுத்த போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போடுறாங்க. சொல்லிவிட்டு, இதை பாரு, நீ இப்படியே பழகிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் உன்னையே நீ மறந்து நீ என்ன பண்ணுறேங்கிறது உனக்கு தெரியாமல் போயிடும். உன்னுடைய இயல்பே அந்த மாதிரி சத்தம் போடுறது, சண்டை போடுறது, பிரச்சனை பண்ணுறது ஆகி போயிடும். இதெல்லாம் அழகு இல்லை. குறிப்பாக அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பெண்களுக்கு அது அழகு இல்லை, ஒரு நாணத்தோடு வாழ கற்றுக்கணும், நாணம்தான் பெண்களுக்கு ஆபரணம் அப்படின்னு நம்ம அந்த சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். இருந்தாலும் அந்த அக்கேஷனில் அந்த நிகழ்ச்சி நடந்ததுனால அவ்வளோ சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, கடுமையான வார்த்தையில் ஏமா யூஸ் பண்ணுறேன், ஒருவேளை தப்பாக இருந்தாலும் நீ முறைப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லையா அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஏதோ உடல் ஊனமுற்றிருந்தா அது நீ எப்படி கேட்கணுன்னா, ஒரு அம்மாவுடைய வார்த்தையப்பா, இது என்னப்பா, இதையும் புண்படுமாறு பேசலாமா, உண்மையாக இருந்தாலும் பிறரது உள்ளம் புண்படும் விதத்தில் அதனை கூறக்கூடாது. இப்படியே பேசினால் கடைசியில் அது உன் இயல்பாகவே ஆகிவிடும். மென்மையை இழந்து விட்டால் பிறகு ஒருவரது பேச்சை எதுவும் கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறேன். கால் ஊனமுற்ற ஒருவனிடம் அவனுக்கு இந்த நிலை எப்படி ஏற்பட்டது என்று கேட்க வேண்டுமானால் அவனிடம் போய் நீ எப்படி நொண்டியானாய் அப்படின்னு ஒரு கிண்டலாக கேட்கக்கூடாது. நீ எப்படி நொண்டி ஆகிட்டே அப்படின்னு கேட்கக்கூடாது. மாறாக உன் கால்கள் எப்படி ஊனமுற்றனா என்று இதமாக கேட்க வேண்டும் என்று கூறுகிறார். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயந்தான், இருந்தாலும் எவ்வளோ அது மக்களை பாதிக்கும், எந்த வார்த்தை மக்களுக்கு நல்லது கொடுக்குங்கிறத அம்மா எவ்வளோ ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். சொல்லிவிட்டு அப்புறம் பக்கத்தில் அந்த அம்மா போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, பாரு,
இவன் எப்போ பாரு மற்றவங்க பிரச்சனையிலேயே தலையிட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இது இவனுடைய இயல்பே ஆகி போயிடுச்சு. இப்படி இருந்து 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 தலையே அவளுக்கு நிலை தடுமாறி போய்விட்டது. ஒரு கட்டத்தில் அவங்க தப்பு பண்ணாலும் அதுதான் கரெக்டுங்கிற மாதிரி ஆகி போயிடும். அந்த இயல்பு நமக்கு கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா அது ரொம்ப இது பண்ணி அடுத்தது சொல்கிறாங்க. பாரு, இன்னொரு பொண்ணை அம்மா ரெஃபர் பண்ணி சொல்கிறாங்க. இவள் வாழ்க்கையில் மிகவும் அடிபட்டு வேதனைப்பட்டு இப்போதுதான் இறைவனிடம் சரணாகதி அடைந்தாள். அது ஒருவேளை அந்த சரணாகதிக்கு போகிறதுக்கு முன்னால் இதெல்லாம் அனுபவம் பட்டு தான் வரணுமோ என்னமோ தெரியல. ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ தான் எல்லாம் அடிபட்டு இனி கஷ்டப்படுறதுக்கு எனர்ஜி இல்லைங்கிறப்பறம் தான் சரி நம்ம பண்ணதில் ஏதோ தப்பு இருக்கோ, சரி பகவானே இது எப்படி இந்த உலகம் இப்படி தான் இருக்கோ, நான் உன்னை நினச்சிட்டு வாழ்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் கடைசியாக வருமோ என்னமோ தெரியல. அம்மா அதை கோடிட்டு காட்டுறாங்க. வாழ்க்கையில் ஏராளமாக கஷ்டப்பட்டு அடிபட்டு இறுதியாக குருதேவரிடம் சரணடைந்துள்ளார். ஸோ அட்லீஸ்ட் அந்த இறுதியிலாவது இந்த சரணாகதி வந்திருந்தால் அதுவே போதும். ஏதோ ஒரு கட்டத்தில் வந்தால் போதும். சிலருக்கு அது கூட கிடைக்காம போய், ஈவன் குருதேவர் வாழ்ந்த காலத்தில் சிலருக்கு அது கூட கிடைக்கல. அம்மா கூட இருந்தவங்களுக்கு அது கூட கிடைக்காம போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அந்த தெய்வம் கொடுத்த வாய்ப்பை கொஞ்சம் கூட அவங்க பயன்படுத்தலைங்கிறது அர்த்தம். ஸோ அது பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு அந்த சரணாகதியை சொல்கிறாங்க பற்றி அம்மா அதை கோடிட்டு காட்டுறாங்க. ஒரு நாள் ஜெயராம்பாடியில் திடீர்னு ரொம்ப மழை பெஞ்சிடுச்சாம்மா. மழை பெஞ்சி அந்த ஊரில் இருக்கிற அந்த குளங்கள் தானே எல்லாம் அந்த புகூர் இந்த புகூர்னு சொல்லி அதெல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த குளங்களும் இந்த ரோடில் இருக்கிற தண்ணி ஈக்குவல் ஆனோடனே நிறைய மீன்கள் எல்லாம் அதுக்குள்ளே வந்துடுச்சு. வீடு வாட்ஸல்லாம் மீன்கள் வந்துடுச்சு. நாமளே பார்த்துருக்கோம், வேலூர் மடத்தில் ரொம்ப வெள்ளம் வந்து அந்த பேக் வாட்டருன்னு சொல்லி வந்தால் அந்த தண்ணி வந்து ரொம்ப தூரத்துக்கு நம்ம பில்டிங் எல்லாம் வாசல் வரைக்கும் வந்துவிடும். நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு ஃபுல்லாக மீனுங்க வந்துவிடுது. அப்புறம் கொஞ்சம் தண்ணி போக போக அதுவும் போயிடும். ஒரு முறை அப்படி ஜெயராம்பாடியில் அப்படி ஆகிருக்கு. காமார் புகழ் ஆகும்போது எல்லோரும் ஆளுக்கு அதை பிடிக்கிறாங்க, அடித்து பிடிச்சி எடுத்துக்கிறாங்க. ஒரே ஒரு மீன் மட்டும் குருவார் அது காலையை சுற்றி சுற்றி வருது. நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவன் யாரும் அடிக்க வர்றாங்க. அப்போ குருமராஜ் அப்பப்பா விட்டுடப்பா, அது ஏன் பாதத்தில் வந்து சரணடைஞ்சிருக்கு, அதை விட்டுடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு அதை பாரு, நீ இதை கொண்டு போய் அந்த குளத்தில் விட்டுடு அப்படிங்கிறார். அவன் இன்னொரு மற்ற மீன் அடிக்கிறதுல பிஸியாகவே இருக்கு, அதனால் வரல. இந்த இன்னொருத்தர் குருதேவர் எப்போ விடுவாரோ அது இதையும் அடிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. பெரிய மீன். குருதேவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அம்மா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் தூரத்தில் இருந்து, கையில் எடுக்கல, அந்த பாதத்திலேயே அந்த மீன் அப்படியே தள்ளி 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 குளம் வரைக்கும் போய் நீ போட அப்படின்னு சொல்லி உள்ளே தள்ளி விட்டுடுறாரு. ஸோ அம்மா அந்த நிகழ்ச்சி சொல்லிவிட்டு, யார் உண்மையிலேயே கடவுளை சரணடைகிறார்களோ அவர் கண்டிப்பாக காப்பாற்றிடுவார். அந்த உண்மையான சரணாகதி வேணுங்கிறதுக்கு அந்த மீன் கதையை அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ மனிதர்கள் வாழ்க்கையில் கூட அப்படி தான் ஒரு சூழ்நிலை. இப்போ எல்லாமே முடிஞ்ச ஒன்று பிளஸ்ஸட் பீப்புள் எப்படின்னா, அந்த பூர்வ சம்ஸ்கார ஜென்மத்தில் என்னென்ன நல்லா இதெல்லாம் பண்ணியிருந்தா சின்ன ஒரு விஷயத்து மூலமாக அவங்க மேலே மேலே கடகடனை வந்துவிடுவாங்க. நிறைய பேருக்கு அப்படி தான். சில பேர் கூட இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த இது ஓப்பன் ஆக மாட்டேன். குருதேவர் பலமுறை சொல்லியிருக்கிற அவங்க சீடர்கள், அவங்க சன்னியாசி சீடர்கள் கூட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. வந்து இவர் அவங்கக்கிட்ட எல்லாம் ஜென்ரலாகவே பேசும்போது சில நல்ல ஆன்மீக விஷயம் சொல்லும்போது கூட வந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆவாங்க. அமுத மொழிகளில் நிறைய இடங்களில் வருது. ஒரு நாளில் 2 நாளில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சரி ஃப்ரெண்டு கூப்பிட்றாருன்னு அவங்க வருவாங்க. பட் அவங்களுக்கு இதில் ஆர்வம் இல்லை. ஒரு முறை என்ன பண்ணிட்டாங்க, குருதேவர் அங்கேயே இருக்கிறாரு, இந்த சீடருக்கு கூட
வந்தவங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறாங்க. குருதர் ஏதோ விஷயத்த சொல்கிறாரு, சமாதி சொல்கிறாரு, பக்தி சொல்கிறாரு. இவங்க நல்லா கேட்டுட்ருக்காங்க. கூட இருந்த 2 பேர் இதை பார்ப்பா எப்போ போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. நோண்டுறாரு. அவர் கொஞ்ச நேரம் இரு அப்படிம்பார். இன்னொரு 5 நிமிஷம் கழித்து எப்பப்பா போகிறோம், நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கிறாரு. இல்லை குருதேவர் கொஞ்ச நேரத்தில் அது முடிச்சுடுவார் அப்படின்னு. உடனே அவருக்கு கோபம் வந்து, சரி நீ எங்கேயோ உட்காரு, நான் போட்டில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி எந்திரிச்சு கிளம்பி போயிடுவாங்க. அவங்களுக்கு அது அந்த இது ஏற்றுக்கிறதுக்கு பக்குவம் வரல. நீ வேணால் கேட்டுட்டு நம்ம ஒரே போட்டில் இதை வந்திருக்கோம், நான் போட்டில் வெயிட் பண்ணுறோம், நீ வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னா. அப்புறம் அவர் குருதேவர் வச்சுட்டு அப்படி சொல்கிறாங்க. அவர் போனதுக்கப்புறம் குருதேவர் சொல்கிறாரு, பாருப்பா வலுக்கட்டாயமாக யாருக்குமே இந்த ஆன்மீக விஷயத்தை ஆத்ம விஷயத்தை சொன்னால் பயன்படாது. அவங்களுக்குன்னு ஒரு இன்னர் கால் ஒரு அர்ஜி இல்லைன்னா நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஏறாது. நேரம் வரும். ஒன்றும் டிவைன் கிரேஸ், நம்ம டிவைன் கிரேஸ் எப்போது இருக்கு அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு அவங்கள பக்குவப்படுத்திக்கணும். இல்லைன்னா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கடைசியாக தான் இறைவன்கிட்ட வருவாங்க. அதனால் வலுக்கட்டமாக யாரும் இங்கே கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு குருதேவர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சரணாகதி ஒரு கட்டத்தில் எல்லாமே போதும், நல்லதோ கெட்டதோ இனி போதும், நீயே கதின்னு சொல்லி நம்ம வந்தால் அதுவும் நல்லது. இல்லை ஏதோ ஒரு சம்ஸ்காரம் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம காதில் வாங்கி நம்ம கண்ணில் பார்த்த ஒரு அனுபவத்து மூலமாக இவ்வளோ விஷயமா, இதுக்கு மேலே நம்ம என்ன வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, முழு மூச்சாக நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு ஆன்மீக சாதனையாகவே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு இறங்கிட்டால் அதுவே மேல்நிலைக்கு கொண்டு வந்து குருதேவர் எல்லாரும் பக்தர்கள்லாம் அப்படி தான் அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு வந்தது காரணம் அவர் டச் பண்ணி அந்த இதை ஓப்பன் பண்ணி விட்டார், எல்லாம் மேலே வந்துட்டார். ஸோ அதுக்கு நம்ம தயாராக இருக்கணுங்கிறதுக்கு அம்மா அதை சொல்கிறாங்க. அப்புறம் அம்மா ஒரு முறை ஜெயராம்பேட்டில் இருக்கும்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. அங்கே வைத்தியம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. உடனே சாரதானந்தர் ஒருத்தர் 2 பேர் ஆள் அனுப்பி அம்மாவை கல்கத்தா கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி 1917 என்ன நடக்குது. ஸோ எல்லாம் கிளம்புறதுக்கு ஏற்பாடு ஆகுது. அம்மா கூட தானே எப்போதுமே 8-10 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு முறை ஜெயராம்பாடியிலேருந்து அவங்க ஒரு குரூப் கிளம்பி அம்மா கோயில்பாறாவில் தங்கியிருக்காங்க. இவங்களுக்கு விஷயம் சொல்லுவாங்க. காலையில் 5 மணிக்கு கோயில்பாறாவிலேருந்து நம்ம கிளம்புறோம். அப்போல்லாம் மாட்டு வண்டி தான், இல்லைன்னா பல்லாக்கில் தான் வரணும். நம்ம கிளம்புறோம். அங்கேருந்து விஷ்ணுபுரங்கிறது கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் இருக்குது. அவங்க காலையில் 5 மணிக்கு கிளம்புனா மத்தியானம் ஒரு 2-3 மணி வரைக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தால் போய் சேரலாம். ஸோ அதனால் இவங்களுக்கு விஷயத்த சொல்கிறாங்க, எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அம்மா காலையில் 5 மணிக்கு முன்னாலேயே எல்லாத்தையும் முடித்து குருதேவருக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, தியானம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ தான் இந்த சீடர்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்போ நம்ம போகணும் இல்லையா, விஷ்ணுபூர்லேருந்து கல்கத்தாவுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஒரே ஒரு ட்ரெயின், அந்த காலத்து பழைய காலத்து ட்ரெயின் இயங்குது. ஏன் இப்போ லேட் ஆகிடுச்சின்னா, எல்லாம்மா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி, நம்ம கிளம்பிடலான்னு. அம்மா குருதேவர் நைவேத்தியம் முடிச்சுட்டு குருதேவருக்கு சொல்லி டைம் ஆகிடுச்சி, ஃபோட்டோ ஒன்று எப்போதுமே கொடு வச்சு டைம் ஆகிடுச்சி, நம்ம போகலாம் வாங்கோ சுவாமி அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ நமஸ்கார் பண்ணிவிட்டு அதை அம்மாவுடைய பையில் வச்சுட்டு கிளம்புறாங்க. பல்லாக்கில் வர்றாங்க. அவங்க அந்த காலத்துலேருந்து நல்லா உடல் வலிமை உள்ளவங்க. பல்லாக்கு தூக்கிட்டு ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க. கொஞ்சம் தூரம் வர்றாங்க, கொஞ்சம் லேட் ஆகுது. அங்கே இருந்து கொஞ்சம் அதை டிஃபன் மாதிரி பண்ணி சாப்பிட்றாங்க. மறுபடியும் பயணம் தொடருது. ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது அங்கே இருக்கிற ஒரு ஜெய்ப்பூருங்கிற ஒரு இடம். அந்த இடம் ஒரு மிக அடர்ந்த காடு. இப்போவே சில இடங்களில் எல்லாம் காடு மாதிரி ஜெயராம்பாடியில் கிராமத்தில் இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னால் கண்டிப்பாக காடாக தான் இருந்திருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு பெரிய காடு. அங்கே ரொம்ப ரேராக இங்கங்கே ஒரு வீடு தான் இருக்கும். ஸோ இவங்க எப்படியாவது இந்த இடத்த சீக்கிரமாக கடந்துடணுங்கிறதுக்காக போகிறாங்க. வர்ற இடத்துல அம்மாவுக்கு சொல்கிறாங்க, ஒரு தூரத்துலேருந்து பார்க்கும்போது சின்ன பெட்டி கடை மாதிரி இருக்குது.
அதை பார்த்த உடனே இந்த சீடருக்கு சொல்கிறாங்க, அப்பா ரொம்ப நேரம் உட்காந்து கால் மடித்து உட்காந்து கால் வலிக்குது, எனக்கு ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் வாங்கிட்டு வாங்க, நான் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு உட்காந்துக்கிறேங்கிறாங்க. அப்போ அந்த சீடர், நீங்கள் இங்கேயே இருங்கம்மா, அந்த கடைக்கு வெளியில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து ஒரு மாதிரியாக இருக்குது, அங்கெல்லாம் கொள்ளை நடக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணம், எப்படி இந்த பெலவில் நடந்தது அந்த மாதிரி வழி, வேறு வழி கூட இல்லை. சரின்னு அம்மாவும் சரின்னு இருக்கிறாங்க. இவர் போய் கொஞ்சம் எண்ணெய் வாங்கி வர்றாங்க, அதில் தேய்ச்சி விட்டுட்டு பயணம் தொடருது. இன்னொரு கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த பொரியெல்லாம் சாப்பிட்றாங்க. அன்றைக்கி பொரி ஆகி போயிடுது. அப்போ பொரியெல்லாம் ஆகி போயிடுச்சு. டிஃபனுன்னா பெங்காலெல்லாம் பொரியோ கடலையோ தான் கொடுப்பாங்க. ஏதோ சின்ன கடை கிடைக்குமா பாருங்க. நான், அம்மா இதெல்லாம் காட்டு, இது இந்த கடையில் பொரி இருந்தாலும் நாம் எல்லாம் போய் வாங்குகிற மாதிரி அந்த சூழ்நிலை இல்லை அப்படி சொல்லி, இல்லை பரவாயில்லப்பா, குழந்தைங்க சாப்பிட்ணுங்கிறாங்களே, அடுத்த ஏதாவது ஷாப் வரும்போது பாருங்கோ அப்படின்னு இன்னொரு ஷாப்பு கிட்ட வர்றாங்க. எல்லாம் மண் ரோடு தான், அந்த சின்ன சின்ன பெட்டி கடைங்க. சரி அப்படின்னு சொல்லி பொரி வாங்கி அந்த ஒரு கடைக்கு வரும்போது பொரி வாங்கி வந்து இவங்க சாப்பிட்றாங்க. சரி உடனே கிளம்பலான்னு சொல்லும்போது அந்த நளினி பொண்ணு சொல்லுது, நான் பொரி சாப்பிட்டதில் எனக்கு தண்ணி தாகம் எடுத்துடுச்சு, எனக்கு தண்ணி வேணுங்கிறாங்க. இவங்க எப்போனா உடனே இங்கேருந்து கிளம்பணுன்னு. அப்போது அந்த இடத்துல அந்த கடையில் அந்த காட்டுவாசிகள் பெரிய பெரிய முகம் மீசை வச்சு 10-12 பேர் அங்கே உட்காந்து இவங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க. சரி இந்த நேரத்தில் எப்படியாவது போகலான்னு சொன்னி, ஏன் எப்படின்னு, இல்லை எனக்கு தண்ணி வேணும்னு இது பிடிவாத குணப்படுத்தாது. அம்மாவை அம்மா இந்த இடம் சரியில்லை, கொஞ்சம் தள்ளி போய் தண்ணி சாப்பிட்டுக்கலான்னு. என்னப்பா பண்ணுறது, பொண்ணு தண்ணி கேட்குது. இந்த காலத்தில் இந்த பழையப்படி பாட்டில் அதெல்லாம் இல்லை போல் இருக்குது. வழியில் போகிற நதியும் ஆறில் இருக்கிற தண்ணி கொடுதான். அப்போது சொல்கிறாங்க, பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, நீ அவளை கொண்டு போய் தண்ணி சாப்பிட வச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க. ரொம்ப பயந்து அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு போய் குளத்தில் தண்ணி சாப்பிட்டு வந்து ஏறி மெதுவாக கிளம்புறாங்க. அந்த கடைக்காரங்களை பார்த்துட்டே இருக்காங்க. அம்மா கொஞ்சம் தூரம் போன உடனே மறுபடியும் அம்மா அவனை சீடரை கூப்பிட்டு, அப்பா இந்த பெண்களுடைய நகைகள் ஆபரணங்கள் எல்லாம் அந்த ஒரு பல்லாக்கில் இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக வாப்பா, நீ சொல்கிறது கரெக்டு தான், இந்த மனுஷங்களெல்லாம் ஒரு மாதிரியாக தான் இருக்காங்க அப்படின்னு. அப்போது அம்மா அப்படி சொன்னோடனே இவனுக்கும் மறுபடியும் ரொம்ப பயம் வந்துடுது, என்னடா இது அப்படின்னு. அப்போ அவர் மெதுவாக வந்து அந்த பல்லாக்கு தூக்குற லீடர்கிட்ட வர்றாரு. அம்மா கொஞ்சம் பயப்படுறாங்க, இது இந்த ஆளுங்கள்லாம் சரியில்லை போல் இருக்குது, இன்னும் எத்தனையோ இடத்த நம்ம தாண்டி போகணும், இன்னும் 2 மணி நேரம் ஆகும் இந்த காட்டு தாண்டுறதுக்கு, என்ன பண்ணலாம், நீ இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போக முடியுமா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னப்பா நீ பயப்படுற, ஒரு பல்லாக்குக்கு 4 பேர் மாதிரி 4 பல்லாக்கு, இதுக்கு நம்ம இத்தனை பேர் இருக்கோம், எங்ககிட்ட தேவையான ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது, நான் இந்த இடத்துல எத்தனையோ வாட்டி போய் வந்திருக்கேன், எத்தனையோ சண்டை சச்சரவெல்லாம் பார்த்துருக்கேன், பண்ணியிருக்கேன், நீ ஏன் பயப்படணும், நாம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் வராது, அம்மாவுக்கு தைரியம் சொல்லுங்கிறார். அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் தைரியம் வருது. என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் இவங்க பார்த்துப்பாங்க. 15-16 பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பயம் இல்லைங்கிறன்னு வரும். என்ன இந்த ஜனனி அம்மா அந்த ஒரு ஹியூமன் ஆஸ்பெக்டில் வரும்போது அந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எங்கே பாதுகாப்பாக இருக்கணும், எங்கே மென்மையாக இருக்கணும், எங்கே நம்ம எதை கடந்து போகும்போது எப்படி ஒரு உஷாராக இருக்கணுங்கிறது எல்லாத்துக்கு அம்மா தெளிவாக சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டு அந்த காட்டுப்பாதையை தாண்டி வெளியில் வந்தக்கப்புறம் தான் இவங்களுக்கு மூச்சே வருது. ஏன்னா நிறைய இருக்கிறதுல 90% பெண்களும் குழந்தைங்களும் தான். அம்மாவுக்கு அது ஒரு ரிஸ்க், ஒரு பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் விஷ்ணுபூருக்கு வரும்போது அன்னியுடைய சீடர் அங்கே இருக்காங்க, சுரேஷ் சந்திர சென் வந்து அங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நிம்மதியாக இருக்காங்க. அங்கேயும் நிம்மதின்னு சொன்னால் அதுவும் இல்லை. வந்து சாயந்தரம் கிட்டத்தட்ட மத்தியானம் வந்து 3 மணி வாக்கில் வந்து சேர்றாங்க. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்காரர் வந்து இந்த விஷ்ணுபூரில் அம்மாவுடைய சீடர் வந்து ஒரு யங் பையனை கூப்பிட்டு வருவான். கூப்பிட்டு வந்து இவன் பேர் இவனுடைய பேர் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு, இவங்களுடைய அப்பா கல்கத்தாவில் இருக்கார், அவர் மிகப்பெரிய ஜோஷியர் அப்படிங்கிற. அம்மா சொல்ல, ஆமாம் நான் பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஆமாம்
அவருடைய பிள்ளை தான் இவனும் நல்லா ஜோசியம் பார்ப்பா அப்படின்னு அவள் அம்மா கிட்ட அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவனுக்கு வயது 18-20 வயசு இருக்கும். நல்லா இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த மற்றவங்களாம் வீட்டில் இருக்கிற உறவினர்கள் எல்லாத்துக்கும் நல்லா ஜோசி பார்ப்பாண்ணா அப்படின்னா அவன் ஆமாம் சரி இப்போ எங்களுக்கு சொல்லுங்களேன்னு சொல்லி ஆளுக்கு கையை கொண்டு வந்து நீட்டுறாங்க. சரி நான் வராண்டாவில் வராண்டாவில் அந்த விஷயம் என்னன்னு சொல்கிறேன்னு சொல்கிறேன். வராண்டாக்கு போய் அவள் ஒன்றா சொல்கிறாரு. ஓரளவு மேட்ச் ஆகுது. யாருக்கு என்னென்ன பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாரு. இந்த ராது கிட்ட வரும்போது ராது கை காட்டும்போது அவன் கையை பார்த்துட்டு இவளுக்கு அப்போ அவள் குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்குது. ராது மாக்கு இந்த அம்மாவுடைய தம்பி பிள்ளைகள் 2 பேருக்கும் குழந்தை பிறக்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க. ராதுவை பார்த்துட்டு இவளுக்கு பிரசவம் அவ்வளோ நல்லதாக அமையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிரசவம் நடக்கும் அப்படின்னா. இது ஏற்கனவே பைத்தியம் சொல்லவா வேணும். ஓன்னு அழுது தீக்குது. ஒரு ஓரமாக உட்காந்து முகத்தை மூடிட்டு அழுகுது. அதோடு விட்டாங்களேன்னா அந்த மாக்கு போய் கையை காட்டுது இன்னொரு பொண்ணு. அது கையை காட்டினோடனே அவன் பார்த்துட்டு உனக்கு பிறக்கிற குழந்தைங்க ஒரு 4 குழந்தைங்க ஒருத்தர் முகத்தை பார்க்காது அப்படின்ட்டாங்க. அப்போது ஒரு 2 வயசில் ஒரு பையன் விளையாடிட்டுருக்கான். அவன் பையன் பேர் நேடான்னு சொல்லி. மாக்கூட ஒரு பையன் 2 வயசு பையன் இருக்கேன். இன்னும் ஒரு மாதத்துல இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. இந்த குழந்தைங்க ஒருத்தர் முகத்தை பார்க்காது அப்படின்றார். எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அப்படியே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ வேதனை ஆகி போய் ஓன்னு அழுது அம்மா கிட்ட கதறாங்க. அம்மா என் குழந்தைக்கு 1 ஆஃப்டர் 1 செத்து போயிடும்னு சொல்லிடுறாரு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுகிறாங்க. அம்மா கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு சூழ்நிலையை என்ன பண்ண முடியும். அப்புறம் வெளியில் அந்த பையனை கூப்பிட்டு தனியாக கூப்பிடுறான். என்னப்பா என்ன விஷயப்பா அப்படின்னு. அம்மா இந்த ஜாதகப்படி இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். சரிப்பா, உங்களோட ஜாதகப்படி அந்த மாதிரி ஒரு கிரகங்களுக்கோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீ ஏன்ப்பா டைரெக்டாக அவங்கக்கிட்டே அப்படி போய் சொல்கிற? நீ ஒன்றும் எங்ககிட்ட சொல்லியிருக்கு இன்னொன்று வேறு யாருக்காவது விஷயம் இந்த மாதிரி இருக்குது, அவங்கள கொஞ்சம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணுக்கிட்ட போய் குழந்தை ஒன்று இறந்து போகும், 1 ஆஃப்டர் ஆனது ஒன்று முகத்தை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். இப்படிப்பா இப்போ நான் இப்படி போய் அவங்கள சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மறுபடியும் சொல்கிறாங்க. சரி, உங்கள் ஜாதகப்படி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா பார்த்து சொல்லு அப்படின்னு. நான் நாளைக்கு சொல்கிறேம்மா. இல்லை இப்போ சொல்லு. நான் அவங்க 2 பேரையும் போய் சமாதானப்படுத்தணும். ஒருத்தனுக்கு சுகப்பிரவேசம் இல்லைன்ட்டேன், இன்னொருத்தர் குழந்தைங்களுக்கு செத்து போயிடும் நீ சொல்லிட்டேன். கேட்குறது யார்? இந்த உலகப்படுத்த அன்னையே கேட்குறாங்க. அந்த ஒரு இதில் வரும்போது, ஒரு ஹியூமன் ஆஸ்பெக்டில் வரும்போது நம்ம அதை தான் அப்படி தான் பார்க்கணும். அவன் எல்லாம் பார்த்துட்டு சில பரிகாரங்களை சொல்கிறார். இருந்தாலும் அம்மா இது ஓரளவு பரிகாரம் ஆகும், பட்டு அதுக்கு மேலே இறைவன் விருப்பம் தான் அப்படின்றாங்க. அம்மா இவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி அதுக்குன்னு சில பரிகாரங்கள் இருக்குது, நீ பயப்பட வேண்டாம் சொல்லி 2 பேரும் சமாதானப்படுத்தி கல்கத்தாவுக்கு வந்துடுறாங்க. ஒரு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ஜெயராம்பாடி போகிறாங்க. போகிட்டு கோயில் பறவையில் தங்கியிருப்பாங்க. இந்த மாக்கு ஜெயராம்பாடிக்கு போகிறேன். அம்மா கிட்ட கோவிச்சுக்கிட்டு போகிறேன். திடீர்னு ஒரு நாள் கோவிச்சுக்கிட்டு போகிறேன். அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போகிறேன். ஒரு 2 நாள் கழித்து அந்த குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. அம்மா கொஞ்சம் அம்மாவுக்கு மனசு கலங்குது. உடனே அந்த நேரத்தில் நம்ம பெங்களூர்லேருந்து போன நாராயண ஐயங்கார், அம்மாவுடைய சீடர் நாராயண ஐயங்கார் அம்மாவுக்கு நிறைய சேவை பண்ணியிருக்கிறார். அவர் கூட இன்னொரு டாக்டர், ஒரு ஹோமியோபதி டாக்டர் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே சரி போப்பா, குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைங்கிறாங்க, இது ஏதோ ஒரு நோய் அங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, நீ போய் பார்த்துட்டு வாங்க அம்மா அனுப்புகிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. குழந்தை நல்லா விளையாடிட்டு இருக்கு, எல்லாரோட விளையாடிட்டு இருக்கு.
3 வயசு குழந்தை. இருந்தாலும் டாக்டர் கூப்பிட்டு அவனை தொண்டையை பார்க்குறான். அந்த பர்டிகுலர் நம்ம ஏதோ டிப்தீரியாவோ என்னமோ சொல்கிறாங்க, அந்த பர்டிகுலர் இது. அதை பார்த்துட்டு அந்த நோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு வேணுங்கிற மருந்தை கொடுக்குறாரு. இருந்தாலும் கூட இருக்கிறவர்கிட்ட சொல்கிறாரு, இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் சீரியஸாக தான் இருக்குது அப்படின்ற. சரி, நம்மளால் முடிஞ்ச மருந்தை கொடுப்போம்னு சொல்லி மருந்தை கொடுத்துட்டு அவங்க திரும்பி வர்றாங்க. அடுத்த நாள் சாயந்தரம் நியூஸ் வருது, குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி. அந்த ஜோசியர் கூறி அது உண்மையே ஆகிப்போச்சு பாருங்க. அதே மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்த 1-2 குழந்தைக்கு இதுக்கு ஆகிட்டு போச்சு. ஸோ பிற்காலத்தில் அம்மாவை கேட்கும்போது, அம்மா ஏம்மா அது அந்த சூழ்நிலை இது பண்ண இல்லைப்பா, அந்த பிள்ளையோட ஆயுள் அவ்வளோதான். இப்போ நம்ம கங்கா மாதா ஏன் அத்தனை குழந்தைகளை இது பண்ணாங்கன்னு நம்ம கேட்க முடியும். மகாபாரதத்தில் 8 குழந்தைகள் 7 குழந்தைங்களே அவங்களுக்கு அவ்வளோதான். அந்த ரிஷிகளுக்கு அவங்கள தேவர்களுக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க இருக்க விரும்பலை. அவங்க வந்தது ஏதோ ஒரு பர்பஸ்க்கு வந்தாங்க, அது முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு தான் நம்ம எடுத்துக்க வேணும். பீஷ்மர் ஒருத்தர் தான் கடைசி தப்பிச்சு வந்தார், அது நமக்கு கிடச்சி. அதே மாதிரி அந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த ஜோஷியங்களெல்லாம் உண்மை. ஆனால் பரிகாரங்களும் முறைப்படி செஞ்சால் அதுக்குன்னு நிவர்த்தியே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே முழு சரணாகதியோடு பகவான் வேண்டும்போது அந்த தலையெழுத்தை மாத்திர சக்தி பகவானுக்கு இருக்குது. யார் எழுதினாரோ அவங்க மாற்றி எழுதுவாங்க. அதுதான் குருதேவர் கபால மோஷனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதை எழுதினாரோ அவர் திருப்பி எழுதிடுவாருங்கிறார். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலியமாக அது நடக்குது. ஸோ அந்த நிகழ்ச்சியெல்லாம் அந்த ஜெயராம்படி காமர்புகில் நடக்குது. ஸோ வருத்தமான நிகழ்ச்சி தான், பட் அது நடக்குது, நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஒரு முறை அம்மா ஜெயராம்படியில் இருக்கும்போது அடிக்கடி இந்த விடுதலை போராட்ட வீரர்கள் சில பேர் அவங்க மடத்தில் சேர்றதுக்காக வருவாங்க. சாமிஜியோடைய இன்ஸ்பிரேஷன் கிடச்சி அது மூலியமாக இது பண்ணுறாங்க. இருந்தாலும் போலீஸ் அவங்கள தேடிட்டு இருக்கும். அவங்க 2 நாள் ஜெயராம்படியில் இருப்பாங்க, 2 நாள் வேறு இடத்துல இருப்பாங்க. அப்பப்போ அம்மாக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு போயிட்டுருப்பாங்க. அம்மா சொல்லுவாங்கப்பா, முடிஞ்ச வரைக்கும் இந்த சூழ்நிலை மாறுற வரைக்கும் நீங்கள் வர வேண்டாம், உங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இருந்தாலும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு போகணும்னு சொல்லி அப்பப்போ போவாங்க. ஒரு கட்டத்தில் அம்மா சொல்கிறாங்க, நான் இந்த இதுவார வரைக்கும் நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இவங்க போகிறது அந்த போலீஸுக்கு தெரிஞ்சதுனால 2 நாள் கொரோனா முறை வீட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. அது ஒரு கஷ்டமாக. அப்புறம் எல்லார்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே யாரும் இல்லை, நாம தான் இருக்கோம், இந்த பேர் தான் நாம தான் இருக்கோன்னு ஒரு இது மாதிரி கையெழுத்து. அம்மாவுக்கும் அந்த தொந்தரவு வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ ஒரு முறை கொஞ்சம் பெரிய அதிகாரி ஒருத்தர் வர்றாரு. இந்த மாதிரி அம்மா இருக்காங்க, வலி மாதிரி இருக்காங்க, எல்லோரும் அவங்கள வணங்கிட்டு நல்லது அப்படின்னு சொல்லி அவர் கேள்விப்பட்டு அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அம்மா பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும் யார் அது. அப்புறம் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா உங்களுக்கு ஏதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஏதாவது தொந்தரவு கொடுக்குறாங்களா அப்படின்னு. அவன் சொல்கிறதுக்குள்ளே கூட இருந்து இன்னொரு போலீஸ், இந்த லோக்கல் போலீஸ், இல்லை 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 அம்மாவுக்கு என்ன தொந்தரவு, அம்மாவை நம்ம எப்போதும் ஒரு நாளும் நம்ம தொந்தரவு பண்ணலை, மற்றவங்களுக்கு தான் என்னமோ நம்ம செக் பண்ணோன்னா அம்மா வீட்டுக்குள்ளே நம்ம வரதே இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. உடனே அம்மா சொல்கிறேன், இல்லைம்மா இல்லைப்பா அது உண்மை இல்லை, போலீஸ் எங்களை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்குது. அம்மா சொல்கிறாங்க, என்ன ஒரு சூழ்நிலை சொல்லி தான் ஆகணும், உண்மையை சொல்லி தான் ஆகணும். அப்போ அவர் கேட்குறீங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அம்மா இப்படி சொல்கிறாங்கண்ணா. இல்லை இல்லை எப்போவாவது நம்ம கொஞ்சம் ரெய்டு பண்ண மாதிரி பண்ணிட்டு போவாங்க. அப்போ அம்மா இல்லைப்பா இந்த போலீஸால் எனக்கு ரொம்ப தொல்லை ஜாஸ்தி, நான் என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, மறுபடியும் சர்ச் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு, இனிமேல் அம்மா வீட்டுக்கு ஒரு தொந்தரவு பண்ணக்கூடாது, அம்மா என்ன விரும்புகிறாங்களோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. ஸோ சில இடங்களில் உண்மையை சொல்லியாவது எல்லாம் சூழ்நிலையை காப்பாற்ற வேண்டியிருக்கு. அப்புறம் அம்மாவுடைய
தங்கியிருந்த ஒரு சின்ன வீட்டு அன்றைக்கி பத்தலைன்னு அம்மாவோட டிசைபிள் எல்லாம் வரும்போது அவங்கள தீட்சை கொடுக்கறது எல்லாம் ஒரு கொஞ்சம் பெரிய வீடு வேணுங்கிறதுக்காக ஜெயராம்பாடியில் இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கு சில பெரிய வீடுங்கிறது என்ன 10க்கு 8 அதுதான் பெரிய வீடு மேபி. எல்லாம் நீங்கள் ஜெயராம்பாடியில் போயிருக்கிறதெல்லாம் அம்மாவுடைய புது வீடு பழைய வீடுன்னு ஒரு சின்ன சின்ன குடிசை வீடு தான். முதல்ல இருந்தது ரொம்ப சின்னது, அதை விட ஒரு 4 அடி பெருசு, அதுதான் பெரிய வீடு. அது அந்த சீடர்கள் இவங்கெல்லாம் தான் இந்த பரதமாம ஈசானானந்தர் உட்பட இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கஷ்டப்பட்டு கட்டுறாங்க. அப்போல்லாம் அந்த மண் வீடு தானே, சேருக்கு பிழிஞ்சு மூங்கில் வச்சு மேலே கூரை வைத்து இது பண்ணுறாங்க. இவங்க ஒரு 2 வாரம் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து அந்த வீடை கட்டுறாங்க. அந்த ஊரில் இருக்கிற சில பேர் அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு அப்படியே சும்மா அந்த செங்கலை வச்சு கொஞ்சம் இதை வச்ச மாதிரி பண்ணிவிட்டு அவங்களும் அங்கே சேவை பண்ணுறதான் காட்டிட்டு போனாங்க. அம்மாவும் இதெல்லாம் கவனிச்சுட்டு வர்றாங்க. அது திறப்பு விழாவுக்கு ஒரு ஏற்பாடு, ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சு அதுக்கு ஏற்பாடு ஆகுது. அதுக்கு முன்னால் 2 நாளுக்கு முன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த திறப்பு விழாலாம் எங்கள் தலைமையில் தான் நடக்கணும், நீங்கள்லாம் சின்ன பசங்க, இவங்க கோயில்பராவிலிருந்து வந்து போவாங்க, இப்போ நாம் என்ன சொல்கிறோமோ அப்படி தான் கேட்கணும்னு அவங்க சொல்லல. அம்மாவுடைய வீடு, அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தானே நடக்கணும். இல்லை அம்மா இருந்தாலும் எங்கள் ஊரில் நாம் தான் பெரியவங்க, நாம் சொல்லப்படி தானே பண்ணணும். அது இல்லாமல் இதெல்லாம் திருப்பி முடிஞ்ச உடனே அம்மா வழக்கமாக கல்கத்தா போகிற நாள் வந்துடுச்சு. இந்த முறை எங்கள் ஊர் வழியாக இந்த பக்கம் இன்னொரு அவங்களுடைய உறவினர்கள் ஊரெல்லாம் இருக்குது, ஜெயராம்படிக்கு 2-3 ஊர் வழியாக போகலாம். தாரகேஸ்வர் போய் அப்படி ஒரு போகலாம், கார்பெட்டான்னு சொல்லி இன்னொரு காட்டு வழி பாதை அங்கே வழியில் போகலாம். இந்த வாட்டி இந்த கார்பெட்டா வழியில் தான் போகணும், அம்மா அந்த பக்கமே வரவே இல்லை, இதெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி இவங்களை மிரட்டுறாங்க. கஷ்டப்பட்டு உழைச்ச இந்த பிரம்மச்சாரிகள் எல்லாம் பிரம்மச்சாரிகள் தான் இருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்க்குறாங்க. அடுத்த நாள் மறுபடியும் இவங்கக்கிட்ட கொஞ்சம் மூர்க்கத்தனமாக பேசிடுறாங்க. இவங்க ஏதோ சொல்ல வரும்போது அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க. இந்த இனாகரேஷனுக்கு நாள் குறிச்சாச்சு. இவங்க கோயில்பராவுக்கு 2 நாளுக்கு முன்னால் வந்து முடிச்சு வந்துடுறாங்க. அந்த இனாகரேஷன் அம்மா சொல்லி அனுப்புவாங்க, முதல் நாள் ராத்திரியே நீங்கள் எல்லாம் வந்துடணும் அப்படின்னு. இவங்க ஒரு 4-5 பேர் பிரம்மச்சாரிங்க ஒன்றும் பேசலை, தலையாட்டிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த இனாகரேஷன் நாளுக்கு போனால் என்ன பிரச்சனை அந்த ஆளுங்க பண்ணுறாங்கன்னு பயம். அம்மாவை முன்னால் ஏதோ பிரச்சனை பண்ணி அந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்கோ, அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்களோன்னு பயம். சரின்னு இறைவன் மேலே அம்மா மேலே பாரத்தை போட்டுட்டு அவங்க போகாமையே அங்கே இருந்துவிடுவாங்க. அம்மா வெயிட் பண்ணி பார்க்குறேன், எங்கே இந்த கஷ்டப்பட்டு வீடு கட்டி கொடுத்தவங்களை காணும், யாரோ வந்துட்டு அதை வைக்கிறாங்க, மாலை போடுறாங்க, பூஜை பண்ணணுங்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் எங்கே அப்படின்னு அம்மா தேடுறாங்க. திரும்ப கேட்குறாங்க, யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. கரெக்டாக பயம். அம்மாவுக்கிட்ட அது நேரடி சொல்லவும் பயம். அது எப்படியோ அந்த இனாகரேஷன் முடிஞ்சது, திறப்பு விழா புதுமனை புகு விழா நடந்தது. 2 நாள் கழித்து இவங்க வழக்கமாக அம்மாவுக்கு பொருட்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அந்த பொருளோட காய்கறிகள் எல்லாத்தையும் தலையில் சுமந்துட்டு தான் போவாங்க. காசு இருக்கும்போது இல்லை நிறைய லோடு இருக்கும்போது மாட்டு வண்டி வைப்பாங்க, இல்லைன்னா இவங்க தான் தலையில் 50 கிலோ 40 கிலோ சுமந்துக்கிட்டு அந்த 10 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. தேவையான பொருட்கள் கோயில்பராவிலிருந்து அம்மா வீட்டு ஜெயராம்படிக்கு போகுது. இவங்க வேர்க்க கொண்டு வந்து 2 நாள் கழித்து அங்கே வச்சுட்டு அம்மாவை நமஸ்காரம் பண்ணும்போது அம்மா பார்க்குறாங்க, என்னப்பா என்ன ஆச்சு, நீங்கள் இன்றைக்கி திருப்ப விழாவுக்கு வரவே இல்லையே அப்படின்னு. இவங்க ஒன்றும் சொல்லலை, அம்மா கொஞ்சம் வேலை இருந்துடுச்சம்மா. என்னப்பா வேலை, நீங்கள் கட்டின வீடு, அந்த வீட்டோட திறப்பு விழாக்கு நீங்கள் வரல, அப்படி என்ன வேலை உங்களுக்கு அப்படின்னு அம்மா கேட்கும்போது கூட ஒன்று பதில் சொன்னோம். அப்போ பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர் விஷயம்லாம் தெரிஞ்ச சொன்னம்மா, இந்த ஊர் மக்கள் 2-3 பேரை சொல்லி இவங்க அவங்களோட ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டாங்க, அவங்க அந்த நேரத்தில் வேறு ஏதாவது பண்ணிவிடுவாங்களோன்னு பயத்தில் தான் அவங்க வரல அப்படின்னு. அப்போது இவங்க, சாரி அம்மா, எங்களால் அந்த சூழ்நிலையில் பிரச்சனை வரக்கூடாது, உங்களுக்கு சங்கடம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தானே வரல,
இருந்தாலும் எங்கள் மனசெல்லாம் உங்கள் வீட்டில் இங்கே தான் இருந்ததுன்னா. அப்போ அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் வருத்தமும் கோபமும் வந்துடு. அவங்க யாருப்பா அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு? ஏன் பிள்ளைங்க, நீங்கள் தான் எனக்கு வலது கை இடது கையாக இருந்து என்னுடைய பிள்ளைகள் பெண்களாக இருந்து நீங்கள் என்னை கவனிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு யார் அப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்தது உங்களை மிரட்டுற அளவுக்கு? அது இல்லாமல் நான் கேள்விப்பட்டேன், இந்த முறை இந்த கோயல்பாறை வழி இல்லாமல் கார்பற்ற வழியில் கூப்பிட்டு போகணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்களாமா. என்னுடைய விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்கு அவங்க யார்? என்னுடைய பிள்ளைங்க நீங்கள் தானே பண்ணுறீங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த ஆளுங்களை வர்றாங்க, அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அம்மா நல்ல உறக்கமாக சொல்கிறாங்க, எங்களுடைய விஷயத்துலலாம் நீங்கள் எப்படி தலையிடலாம்? ஏன் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம். நீங்கள் வந்தாலும் வாங்க, வரலன்னு போங்க. அம்மா சொன்னக்கப்புறம் இவங்களுக்கு ஆறுதல் கொடுத்து, சரிப்பா ஆனது ஆச்சு, இனிமேல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்காக தான் நான் இருக்கேன், எனக்காக தான் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் எனக்கு தான் கஷ்டம் வரும். நீ இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். இனிமேல் நான் என்ன சொல்கிறேன்னோ அதை பண்ணால் நீங்கள் போதும். உங்களுக்கு ஒரு சிரமம்னு வரும்போது என்கிட்ட சொல்லுங்க, நான் அதுக்கு என்ன முடிவோ நான் பார்த்துவேன் சொல்யூஷன் கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன சார்ந்து வாழுங்கோ, உங்கள் விஷயத்தை நம்ம பார்த்துக்கிறேன்னு சொல்லி அம்மா ஒரு ஆறுதல் கொடுக்குறாங்க. அப்புறமா இனாகரேஷன் முடிஞ்சுக்கு அப்புறம் 2 நாள் கழித்து அப்புறம் அம்மா கல்கத்தா வரும்போது வழக்கமான ரூட்டில் தான் அம்மா வருவாங்க. ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. தான் சிலர் ஒரு அகங்காரத்தால் அம்மாவையே கட்டுப்படுத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள். அதுவும் அம்மாவை பொறுத்து பார்ப்பாங்க. ஒரு கட்டத்தில் அது இனி வேண்டாம், எங்கே தேவையோ அங்கே பண்ணி தான் ஆகணும், எங்கே கட்டுப்படுத்தணுமோ அந்த இடத்துல அம்மா வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு சாதாரண அன்றாட வாழ்க்கையில் நாமளும் இதெல்லாத்த சந்திக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷன் ஆகுது, ஒரு சேவை ஸ்தாபனம் ஆகும்போது ஒருத்தரும் ஒரு குறிப்பிட்ட இதை நான் பண்ணுறது கரெக்டு, என்னுடைய இது தான் வியூ தான் கரெக்டு, எல்லாம் அக்செப்ட் பண்ணணுங்கிற மாதிரி வரும். இந்த காலத்தில் 1வது கிளாஸ் பையனே கேட்க மாட்டேங்கிறான். இருந்தாலும் அவங்க இது பண்ணுறது ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறது ஒரு சில ஹேபிட்டாக இருக்கும். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. கடைசியில் அவமானத்தில் தான் போய் முடியும். ஸோ நமக்கு இதெல்லாம் ஒரு பாடம். அம்மாவுடைய வாழ்க்கை 120 வருஷத்துக்கு முன்னால் அம்மா வாழ்ந்து 100 வருஷம் 1920 அம்மா காலமானாங்க. அந்த ஒவ்வொரு கணமும் அம்மாவுடைய வாழ்க்கையிலுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு இன்றளவும் எவ்ரி ஆக்ஷனில் நமக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் நமக்கு அது மிக ஒரு படிப்பினையாக அமர்ந்து இருக்கிறது. ஸோ அவங்களுடைய திருவருளால் அவங்க காட்டிய வழியில் நம்ம இருந்து அவங்க பாதத்தில் சரணடைஞ்சு கற்றுக்கிட்டா அவங்க நம்முடைய பாரத்தை சுமந்து காப்பாற்றாங்க. மீதியை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். எல்லாருக்கும் குருதேவர் அருள் கிடைக்கணும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.